தங்கமயில், வீட்ல இருந்து வரியாமா? ஆமாங்கம்மா. நேரம் இருக்கிறப்போ என் வீட்டுக்கார வந்து பாக்குறேன்னு சொன்னியம்மா, ஏமா வரல? வேலை சரியா இருந்துச்சுமா, அதான் வர முடியல. அவர்கிட்ட நான் உன்னை பத்தி சொன்னேம்மா. உன்னை பார்த்து நன்றி சொல்லணும்னு அவரும் ரொம்ப ஆசைப்பட்டாரு. கையோட ஏன் கூட்டிட்டு வரலன்னு என்ன திட்டினாருமா. அப்போதுல இருந்து நான் உன்னை தேடிக்கிட்டு தான் இருந்தேன். மருந்து மாத்திரை வாங்கவாவது நீ வெளியில வருவேன்னு நினைச்சேன். நீ என் கண்ணிலே மாட்டவே இல்ல. உனக்கு வேண்டப்பட்டவங்க எந்த வார்டுல இருக்காங்கம்மா? அது ஸ்பெஷல் வார்டுமா, உள்ள இருக்கு. சார் கூடவே இருக்கிறதுனால நான் வெளியே வரதே இல்லம்மா. நீ உன் வார்டுக்கு போறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கார பாத்துட்டு போறியா? அவரும் நீ வருவேன்னு எதிர்பார்த்துட்டே இருக்காரு. நீ ஏன் யோசிக்கிறன்னு புரியுது. சும்மா 2 நிமிஷம் தானம்மா, நீ பாத்துட்டு உடனே கிளம்பிடு. வாமா வா. இவர்தான் என் வீட்டுக்காரர். இந்த மனுஷன் இப்படிதான் நின்ன இடத்துல தூங்கிடுவாரு. தூங்குற நேரத்துல எந்திரிச்சு கத்திட்டு இருப்பாரு. என்னம்மா, என் வீட்டுக்காரரை பார்த்த உடனே எது யோசனையாவே இருக்க? இவரை புதுசா பாக்குற மாதிரியே இல்லம்மா, அடிக்கடி பாத்துட்டு இருக்க மாதிரியே தோணுது. மனசுக்கு ரொம்ப நெருக்கமான முகம் மாதிரி இருக்கு. இதுவரைக்கும் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணினதே இல்ல. இவரை பார்த்ததும் ஏன் தோணுதுன்னே தெரியல. சில பேரோட முகராசி அப்படி. எல்லாரும் ஒன்ன மாதிரி தான் சொல்லுவாங்க, இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, பார்த்த மாதிரி இருக்குன்னு. அவர் மூஞ்சி அப்படி. இது நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கான்னு தெரியல. என்னங்க என்னங்க, ஒரு நிமிஷம் இருமா. என்னங்க என்னங்க, தங்கமயில் வந்திருக்காங்க, எந்திரிச்சு பாருங்க. வேண்டாம்மா, தூங்குறவங்களே எழுப்பாதீங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தாருமா. அதுக்குள்ள மாத்திரை போட்டு தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னங்க என்னங்க, அம்மா அசந்து போய் தூங்குறாரு, விட்டுருங்க. எதுக்குமே ஆசைப்படாதவரு. யாரையும் பார்க்கணும்னு அவ்வளவு சீக்கிரம் சொல்லவும் மாட்டாரு. உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஏன்னு தெரியல இப்படி தூங்கிட்டு இருக்காரு. பரவாயில்லம்மா, இருக்கட்டும், நான் கிளம்புறேன். இல்லம்மா, தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நீ வந்துட்டு போனேன்னு சொன்னா ஏன் எழுப்பலன்னு என்னதாம்மா திட்டுவாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க சார டிஸ்சார்ஜ் பண்ணிடுவேன்னு சொல்லிருக்காங்க. நானும் அவர் கூட போயிடுவேன். நான் பாக்குறேம்மா, முடிஞ்ச வரேன். என்ன காரணம்னு தெரியல, உன்னை பார்க்க முடியாம போகுது. சரி, பார்க்கணும்னு விதி இருந்தா விட்டா போயிடும். சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிம்மா. ஹனி, நில்லுங்க. ஹனி ஹனி, போதும். இன்னொரு தடவை ஹனி கினின்னு கூப்பிட்டீங்க, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஏங்க
அப்படி கூப்பிடு நல்லா தானே இருக்கு. எனக்கு பிடிக்கல. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஏங்க? புருஷன் பொண்டாட்டிய செல்லமா அப்படித்தானே கூப்பிடுவாங்க. அப்படிலாம் இல்லையே. அப்படின்னு யார் சொன்னது? எனக்கு தெரியும், நான் படத்துல பாத்திருக்கேன். ஓ, நீங்க அந்த அணி நினைச்சிட்டீங்களா? நான் உங்க பேரை தாங்க கூப்பிட்டேன். உங்க பேர் தேனு தானே? அதத்தாங்க இங்கிலீஷ்ல அணின்னு கூப்பிட்டேன். அத நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நல்லாவே சமாளிக்கிறீங்க. ஆமா, என்ன இந்த பக்கம் திடீர்னு காத்தடிச்சிருக்கு? நான் உங்க ஃப்ரெண்டோட சண்டை போடலான்னு தான் இங்க வந்தேன். ஆளு கண்ணுல மாட்டல. மயிலுக்கும் உங்களுக்கும் என்னங்க பிரச்சனை? பிரச்சனை எனக்கு இல்லைங்க, என் ஃப்ரெண்டு ஜீவாவுக்கும் உங்க ஃப்ரெண்டு மயிலுக்கும். அது மயில் மேல அவன் ரொம்ப பைத்தியமா இருக்கான். மயில் தான் என் உலகம், அவ தான் என் சந்தோஷம்னு நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருக்கேன். அவளுக்கும் அவன் மேல நல்ல லவ் இருக்கு. ஆனா இல்ல இல்லன்னு பொய் சொல்லி அவனை சாவடிக்கிறாங்க உங்க ஃப்ரெண்டு. ஏங்க உங்க ஃப்ரெண்டு ஏங்க இந்த மாதிரிலாம் பண்றாங்க? இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்க? இது அவ வாழ்க்கை, அவ முடிவு. இல்ல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கா? அவங்க வாழ்க்கை மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா? அவங்க தப்பு செஞ்சா நீங்க திருத்த மாட்டீங்களா? மயிலு தப்பு பண்ண மாதிரி எனக்கு தோணல. என்னங்க பேசுறீங்க நீங்க? ஜீவாவை இந்த மாதிரி பின்னாடி அலைவர தப்பு இல்லையா? அவ மனசுல என்ன பெரிய உலகம் நினைப்போ? அவளை விட்டா ஊர்ல வேற பொண்ணே இல்லைன்னு நினைச்சாலா என்ன? மயில குத்தம் சொல்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். மயில குத்தம் சொல்றதுக்கு நான் விட மாட்டேன். இதெல்லாம் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காதீங்க. இந்த பாரு, அவனுக்கு இருக்கிற வசதிக்கும் அந்தஸ்துக்கும் அவன் ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், 1000 பொண்ணுங்க கியூல நிப்பாங்க. அத பத்திலாம் அவன் யோசிக்காம அவன் மயில செலக்ட் பண்ணதே பெரிய விஷயம். இப்படி ஒரு லக்கு யாருக்குமே கிடைக்காது. நல்ல வேளை நீங்க இன்னைக்கு மயில பாக்கல. இதெல்லாம் மயில் கிட்ட பேசல. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? பணம் அந்தஸ்துலாம் என்கிட்ட பேசினீங்கல்ல, அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன். மயில் கிட்ட பேசிருந்தீங்கன்னு வைங்க, கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டுருப்பா. நீங்க பெருசா பேசுற மாதிரி அவ பணம் காசெல்லாம் என்னைக்குமே மதிச்சதில்ல. நல்ல மனசோட நேர்மையோட வாழறதுதான் பெருசா நினைக்கிறவ அவ. ஓகேங்க, நேர்மை நல்ல மனசுன்னு அவங்க ஸ்கேல் வச்சு பார்த்தாலும் என் ஃப்ரெண்டு தாங்க கோல்டுங்க. அவன மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் பார்க்கவே முடியாதுங்க. ஜீவா சார் கெட்டவர்னு மயிலும் சொல்லல, நானும் சொல்லல. அப்புறம் ஏங்க அவன் காதல ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? என்னதாங்க அவங்க பிரச்சனை? இந்த பாருங்க, உங்களுக்கு தான் அவங்கள பத்தி நல்லா தெரியும்ல. க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால இத பத்தி கண்டிப்பா உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. அவங்க மனசுல என்னதான் இருக்குதுன்னு நீங்களா சொல்லக்கூடாதா? ப்ளீஸ். இந்த விஷயத்துல அவ என்ன நினைக்கிறான்னு எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இத நான் நம்பணுமா? நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். ஒருவேளை எனக்கு தெரிஞ்சாலும் அது உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. என் ஃப்ரெண்ட காட்டி கொடுக்க சொல்றீங்களா? சோ உங்க ஃப்ரெண்டும் நீங்களும் சேர்ந்து ஜீவாவை பைத்தியமாக்காம விட போறதில்ல, அப்படிதானே? இங்க பாருங்க, உங்க ஃப்ரெண்ட் லவ் ஜெயிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நல்லவரா தான் இருப்பீங்க. அந்த நம்பிக்கையில உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். மயிலு மனசுக்குள்ளேயும் ஜீவா சார் மேல ஒரு இது இருக்கு. அப்புறம் ஏங்க ஜீவா இப்படி அலைய விடுறாங்க? அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. சார் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க, நல்லது நடக்கும் நம்ப சொல்லுங்க. அதுக்குள்ளே அவனுக்கு அவரை விட நமக்கு இந்த விஷயத்துல பொறுமை தேவை, நம்பிக்கை தேவை. ஜீவா சார்ட்ட பதட்டப்படாம அமைதியா இருக்க சொல்லுங்க. நானும் நேரம் கிடைக்கிறப்போ சமயம் பார்த்து மயில் கிட்ட எடுத்து சொல்றேன். அவங்க 2 பேரும் சேரணும்னு உங்கள மாதிரிதான் நானும் ஆசைப்படுறேன். அப்படியாங்க? ஆனா அவசரப்பட்டா ஒண்ணும் நடக்காது. கண்டிப்பா.
நிதானமா இருந்துதான் நாம அவங்கள ஒண்ணு சேர்க்கணும். அப்போ நாம 2 பேரும் சேர்ந்து அவங்கள சேர்த்து வைப்போம், சரியா? சரி. அவங்கள மட்டும் ஒண்ணு சேர்த்தா போதுமா நீ? வேற யார சேர்க்கணும்? வாழ்க்கை பயணத்துல நாம 2 பேரும் ஒன்னா சேரணும் அனி. என்னது? இப்போ அனின்னு உங்க பேரை சொன்னல, படத்துல வர்ற மாதிரி செல்லமா கூப்பிட்டேன். உன்ன சொல்லு மது. என்னத்த சொல்றதுக்கா, பயங்கர வெறுப்பா இருக்கு. அப்படியே எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு தோணுது. என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா பேசுற நீ? ஜீவா அடிக்கிற கூத்த பார்த்தா வெறுப்பா வருதுக்கா. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அந்த வேலைக்காரி அப்படியே கழுத்து நெரிச்சு போட்டு கொன்றலாமான்னு தோணுது. ஏய், என்னடி சொல்ற? அவ ஜீவா கூட பழக கூடாதுன்னு தானே நாம அவ அக்கா கல்யாணம் மூலமா செக் வச்சிருக்கோம். அத மீறி அவ ஆடுறாளா என்ன? இல்லக்கா, அவ நம்ம சொன்னபடி அடங்கிதான் இருக்கா. இந்த ஜீவா தான் இடையில பூந்து கெடுக்கிறாங்கா. இப்ப கூட என்னாச்சு தெரியுமா? மயிலு தன்னோட காதலை ஏத்துக்கலன்னு ஜீவா ஓவரா குடிச்சிருக்கான். அந்த போதையில நில தடுமாறி கீழே விழுந்து கையில நல்லா வெட்டிக்குச்சுக்கா. ஆமா, அப்பா சொன்னாரு. ஜீவா இப்ப எப்படி இருக்காரு? பரவாயில்லக்கா. அந்த மொட்டை கண்ணி தான் அவனுக்கு ரத்தம் கொடுத்தது. அவனை எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஜீவா தெரியாம வெட்டிக்கிட்டானா இல்ல வேணும்னு வெட்டிக்கிட்டானா கூட எனக்கு தெரியலக்கா. இந்த வீணா போனவளுக்காக அவன் தண்ணியே கஷ்டப்படுத்திக்கிறத பாக்கும்போதுதான் எனக்கு கோவமா வருது. விட்டா அவன் மேல இருக்க மயக்கத்துல ஜீவா அவளை இழுத்துட்டே ஓடிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குக்கா. ஏய் மது, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. ஜீவா அந்த மாதிரி செய்யற ஆள் கிடையாது, நீ பயப்படாத. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நீ பார்த்த ஜீவா வேறக்கா, இப்போ இருக்கிற ஜீவா வேற. அவனோட கிறுக்குத்தனமான லவ்வால அவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான். அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான்க்கா இருக்கு. இமீடியட்டா இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லணும்க்கா. மது, கார்த்திக் கிட்ட சொல்லி ஒரு யூஸும் இல்ல. நான் மாமான்னு சொன்னது நம்ம மாமனாரக்கா. என்னடி, என் கூட வந்து செட்டில் ஆகணும்னு ரொம்ப வேகமா இருக்க போல இருக்கு. வேற வழி இல்லக்கா. ஜீவா என்னை விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். அவனை உடனே பேக்கப் பண்ணி ஊருக்கு அனுப்புனாதான் நம்ம நினைச்சது நடக்கும். நீ மாமா கிட்ட இந்த மேட்ரை சொன்னா மட்டும் போதும்க்கா. ஜீவாவை இங்க இருந்து கிளப்புற வேலையை அவரே பாத்துக்குவாரு. இல்ல, இந்த விஷயத்துல நாம அவசரப்படக்கூடாது. நீ சொல்ற மாதிரி செஞ்சா அது நமக்கு எதிராவே முடியறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்னக்கா சொல்ற? மாமா அவரோட ஸ்டேட்டஸ்க்கு தானே பொண்ணு தேடுவாரு. அவர் என்ன ஏத்துக்க மாட்டாரு. இவளெல்லாம் போய் எப்படி ஏத்துக்குவாரு? ஏன் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி தான் ஒரு பொண்ணை பாக்கணும்னு மாமா நினைக்கிறாரு தான். ஆனா ஒரு பொண்ணுக்காக ஜீவா இந்த அளவுக்கு போறான்னு அவரு மனசு மாறிட்டாருன்னா என்ன பண்றது? அவரு மாறலனாலும் என் மாமியாரு உள்ள சந்தோஷம் தான் முக்கியம்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசி மாத்திருவாங்க. இந்த விஷயத்த அவர்கிட்ட கொண்டு போனா நமக்கு தான் பிரச்சனை மது. நாம எதுக்காக கஷ்டப்படுறோமோ அது நடக்காம போயிடும். அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு என்னதான்க்கா வழி? ஜீவா மயில் பின்னால சுத்துறத பாத்துக்கிட்டே இருக்கிறதா என்னோட தலையெழுத்தா? இந்த கொடுமைக்கு நான் எங்கேயாவது விழுந்து சாகலாம்க்கா. ஏய், முட்டாள்தனமா பேசாத. ஜீவா என்னதான் உருகி உருகி காதலிச்சாலும் மயில அதை ஏத்துக்க போறது இல்ல. ஏன்னா அவ ஒரு எமோஷனல் இடியட். அக்கா மேல உயிரே வச்சிருக்கிறவ அவ தடமாறிட்டா அவ அக்கா வாழ்க்கை நாசமாயிடும் அவளுக்கு தெரியாதா என்ன? அதனால
ஜீவாவோட ஆசை இன்னைக்குமே நிறைவேற போறது இல்ல. ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் ஜீவாவே இதை புரிஞ்சுக்கிட்டு விலகிடுவாரு. அவனை மிஸ் பண்ணிடுவோமோன்னு நீ பயப்படாத. இப்ப நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே ஜீவாவோட லவ் விஷயம் மாமாவுக்கு தெரியாம பாத்துக்கணும். ஜீவாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அத பத்தி யார்கிட்டயும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிடு. சரிக்கா. அப்பா கிட்ட நானும் சொல்லிடுறேன், நீயும் சொல்லிடு. ஜீவா கிட்ட இப்படி செஞ்சதெல்லாம் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே கூடாது. அத பத்தி அவர் விசாரிக்கவும் கூடாது. ஜீவாவும் இத பத்தி தைரியமா மாமா கிட்ட சொல்ல போறது இல்ல. மயிலும் அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி ஒதுங்கி அவன் காதல சாகடிச்சிருவா. அவன் உன்னை விட்டு போயிடுவானோன்னு நீ பயப்படலாம் வேண்டாம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தாக்கா எனக்கு கொஞ்சம் தெம்பாவும் இருக்கு. ஜீவாவை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலான்னு டாக்டரும் சொல்லிட்டாங்க. நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறேன்க்கா. சரி மது, பாத்துக்கோ. சரிக்கா. தண்ணி சாப்பிடுறியா? ஏய், தண்ணி வேணுமாடா? வேண்டாம். அது மயில் எனக்கு ஜூஸ் கொடுத்தா அது போதும். ஜீவா, ஹாஸ்பிடல் பில்லாம் செட்டில் பண்ணியாச்சு, கிளம்பலாமா? போலாம் மது. மயிலு, நீயும் எங்க கூட தானே வர? இல்ல சார், நான் இப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். மயிலு, கூடவே இருந்து என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் மயிலு. என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம்? ஜீவா, நீ வீட்டுக்கு போயிட்டா மயிலோட ஆதரவை ரொம்ப மிஸ் பண்ணுவல? அதுக்காகவே இங்க இருந்துடலான்னு தோணுமே. உண்மைதான் மது, மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிட்டேன். ஆனா மயில விஷயத்துல நீ நினைக்கிறது நடக்காது. இன்னும் ஒரு நாள் நீ இந்த ஹாஸ்பிடல்ல இருந்தனா மாமாவும் அத்தையும் இங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு தான் டோஸ் விழும். வீணா எங்களை திட்டு வாங்க வைக்காத ஜீவா. கிளம்பு போலாம். சரி போலாம். ஏய் மது, கைய விடு. எனக்கு ஒண்ணும் இல்ல, வா போலாம். வா. இதுவே அந்த மயிலு கை வச்சிருந்தா இப்படி சொல்லுவியா? இவளுக்காக நீ என்ன ஒதுக்கிட்டே இருக்கல்ல, இவ கூட நீ எப்படி சேர்றன்னு நான் பாக்குறேன். மது எங்க? மது, என்னாச்சு? போலாமா? போலாம்.